सगोदर सगोदरी गले अनैवरुकम बड़क्कम। लोटस फ्लावर और टू लीव्स की जोड़ी ही पसंद है। लोटस फ्लावर और टू लीव्स, यही जो है जोड़ी, यही कॉम्बिनेशन तमिलनाडु की जनता को पसंद है। தமிழக மக்கள் நிச்சயமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விரும்ப மாட்டார்கள், அதற்கு வாக்களிக்க மாட்டார்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம் தாமரை இரட்டை இலை ஜோடியை தான் விரும்புகிறார்கள். Only lotus and leaf can bring prosperity to this great land of Tamil Nadu. தாமரையும் இரட்டை இலையும் மாத்திரமே இந்த மகத்தான தமிழகத்திற்கு வளமையை முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். Tamil Nadu Assembly, we have to promise that the BJP AIDMK alliance will enter in this assembly with 2/3 majority in this assembly election. நண்பர்களே, நான் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்திற்காக சேலத்திற்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை இங்கே மேடையிலே பின்பக்கம் பார்க்கிறோமே, தமிழக சட்டமன்றமானது இந்த தேர்தல்கள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணி 2/3 பங்கு பெரும்பான்மையோடு இந்த சட்டமன்றத்தில் நுழைய வேண்டும் என நான் விருப்பப்படுகிறேன். My brothers and sisters, सेलम की कई चीजें बहुत ही फेमस हैं. यहाँ की स्टील प्लांट, यहाँ का मालगोवा मैंगो, सेलम सागो दूर दूर तक जाता है. अब तो सेलम में एक और चीज चलने लगी है, मोदी इडली, जो नरेंद्र भाई मोदी के नाम पर मोदी इडली चलती है. और मुझे यह बतलाया गया है कि यहाँ के लोग मोदी इडली बहुत ही पसंद करते हैं. சேலம் பல விஷயங்களுக்கு ஃபேமஸா இருக்கு. சேலம் ஸ்டீல் பிளான்ட், இங்க இருக்கிற நம்ம மல்கோவா மாம்பழம், அதே போல சேலத்தில் விளைகின்ற மரவள்ளி கிழங்கு, இவையெல்லாம் மிகவும் பிரபலமானது. ஆனால் நான் கேள்விப்படுகிறேன், சமீப காலமாக இங்கு மோடி இட்லி மிகவும் பிரபலமாக வந்து கொண்டிருக்கிறது. பல மக்கள் அதை விரும்பி சாப்பிடுகிறார்கள். Do you people also like Modi idli? நீங்களும் மோடி இட்லி விரும்புகிறீர்களா? If you like, then you clap with both hands. நீங்கள் விரும்பினால் இரண்டு கைகளாலும் கைதட்டுங்கள். My dear friends, नरेंद्र मोदी जी ने जो गुड गवर्नेंस दिया है इस कंट्री को, मैं कह सकता हूं अपने आप में इंडिपेंडेंट इंडिया में अनपैरेलल है. डेवलपमेंट और गुड गवर्नेंस का कोई भी मॉडल कितना भी मजबूत हो, इसका पता अच्छे दिनों में तो चलता है, मगर इसका असली टेस्ट तब होता है जब क्राइसिस हो, जब संकट हो. நண்பர்களே, மேம்பாடும் நல்லாட்சியும் மிகவும் அத்தியாவசியமானதாகும். நரேந்திர மோடி அவர்களுடைய ஈடு இணையற்ற மேம்பாட்டுக்கான திட்டங்கள், நல்லாட்சி, இதை பற்றி நாம் எப்பொழுது உணர முடியும் என்று சொன்னால், சாதாரண நாட்களில் அல்ல, பிரச்சனையான நாட்கள் வரும்பொழுதுதான் இந்த மேம்பாடு மற்றும் நல்லாட்சியை நாம் உணர முடியும். ग्लोबल पैंडेमिक कोरोना कोविड-19 का जिस इफिशिएंट और इफेक्टिव तरीके से हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी जी ने मुकाबला किया है, बहनों भाइयों, मैं कह सकता हूं भारत के इतिहास में वह इनक्रेडिबल है और इंस्पायरिंग स्टोरी है अपने में. அதாவது கொரோனா காலகட்டத்திலே, கோவிட்-19 காலகட்டத்திலே மோடி அரசாங்கமானது எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது என்பது ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. हमने केवल इस कोविड पैंडेमिक पर ही काबू पाने में सफलता प्राप्त नहीं की है, बल्कि इसके इलाज के लिए मेक इन इंडिया वैक्सीन बनाने में भी हमारे देश के साइंटिस्ट ने कामयाबी हासिल की है. और यह वैक्सीन का उपयोग हम केवल अपने देशवासियों के लिए नहीं कर रहे हैं, बल्कि देश के दूसरे देशों में रहने वाले लोगों को भी यह वैक्सीन हम देने का काम कर रहे हैं, उनकी मदद कर रहे हैं. நாம் ஏதோ இந்த கொரோனாவுக்கு எதிராக மாத்திரம் போரிட்டு வரவில்லை. இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பதிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த தடுப்பூசி கூட வெறும் பாரத நாட்டு மக்களுக்காக அல்ல, மற்ற நம்முடைய நட்பு நாடுகளுக்காகவும் அந்த தடுப்பூசியை நாம் கொடுத்து வருகிறோம். और इस मोदी जी के इस डिसीजन की सारी दुनिया में सराहना हो रही है, क्योंकि बहनों भाइयों, आप जानते हैं हम लोग वसुधैव कुटुंबकम, द होल वर्ल्ड इज ए फैमिली, इस कंसेप्ट में विश्वास करने वाले लोग हैं. इसलिए यदि हम अपना इलाज करते हैं, अपने देशवासियों का इलाज करते हैं, तो
दुनिया के दूसरे देशों में रहने वालों का इलाज करने में भी हम पीछे नहीं रहते, वैसे ही अपने परिवार का सदस्य मानकर उनका भी इलाज करते हैं। நாம் இந்த கொரோனாவுக்கான தடுப்பூசி கண்டுபிடிப்பது அது உபயோகப்படுத்துவதில்லை. நம் நாட்டினுடைய சித்தாந்தம் வசுதைவ குடும்பகம், அதாவது உலகமே ஒரு குடும்பம் என்று எண்ணுகின்ற காரணத்தினாலே இதை பாரத நாட்டிற்காக மாத்திரம் நாம் பயன்படுத்தவில்லை, உலகத்தில் இருக்கின்ற பிற நாடுகளுக்காகவும் இதை நாம் பயன்படுத்த தருகிறோம். इकोनॉमी कोविड पैंडेमिक के दौरान पूरी तरह से जाम हो गई थी, लेकिन इस इकोनॉमी को गति देने का काम यदि किसी ने किया है तो हमारे प्रधानमंत्री ने दिया है। और कोई गरीब भूखा न सोए, इसलिए 1.70 लाख करोड़ की लागत से प्रधानमंत्री गरीब कल्याण योजना भी चलाकर मोर देन 80 करोड़ लोगों की हेल्प करने का काम यदि किसी ने किया है तो हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी ने किया है। இந்த கொரோனா நோயினால் நம்முடைய சுகாதாரம் கெட்டது மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி இந்த நாட்டில் ஒருவர் கூட இரவு வெறும் வயிற்றோடு தூங்கக்கூடாது என்கின்ற காரணத்தினாலே 1,70,000 கோடி ரூபாய் ஏழை மக்களுக்கான நல திட்டத்திற்காக 80 கோடி மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்ற பணியிலே மிகச் சிறப்பாக மோடி அவர்கள் அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. इस कोविड पैंडेमिक के कारण भारत की इकोनॉमी पर भी एडवर्स इंपैक्ट हुआ था बहनों भाइयों, लेकिन हमारे गवर्नमेंट ने, हमारे प्राइम मिनिस्टर ने ऐसे हालात पैदा कर दिए। अब इंटरनेशनल मॉनेटरी फंड ने भी कहा है कि अगले साल 2022 में भारत की जीडीपी की ग्रोथ डबल डिजिट में होगी, यानी मोर देन 11.5% होगी। அதாவது நாம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேகமாக செயல்படுத்துவதிலே மோடி அரசாங்கம் மிகப்பெரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதி நிறுவனம் வருகின்ற 2022, 21, 22 ஆண்டில் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் இருக்கும், அதாவது 11.5% வளர்ச்சியை இந்த நாடு காணும் என IMF கூறியிருக்கிறது. After this COVID pandemic, we are going to write India's next growth story, and foreign investment is also increasing day by day in our country. Due to this, stock market is also jumping. Not only jumping, but stock market जल्लीकट्टू कर रहा है, जल्लीकट्टू कर रहा है. அதாவது இந்த கோவிட் காலகட்டத்தில் கூட இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு புதிய வளர்ச்சி கதையை பார்த்து கொண்டிருக்கிறதுனா, இந்த நாட்டிற்கு அந்நிய மூலதனமானது மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பங்கு சந்தை அது மிக வேகமாக வளர்கிறது என்பது மாத்திரமல்ல, அது ஒரு ஜல்லிக்கட்டு காளை போல வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. रूरल इकोनॉमी को भी बूस्ट देने के लिए हमारी गवर्नमेंट ने कई स्टेप्स लिए हैं। मैं जानता हूं यहां पर जितने भी हमारे नौजवान आए हैं, इसमें 80% नौजवान फार्मर्स फैमिली के रहने वाले हैं। इसलिए फार्मर्स को ध्यान में रखते हुए बहनों भाइयों कई मेजर स्टेप्स हमारी गवर्नमेंट ने लिए हैं। प्रधानमंत्री किसान सम्मान निधि के अंतर्गत हर फार्मर के अकाउंट में 6,000 रुपीज पर ईयर डालने का काम यदि किसी ने किया है तो हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र भाई मोदी ने किया है. ஊரக பொருளாதாரத்தை வளர்க்கின்ற விதத்திலும் மோடி அவர்களுடைய அரசாங்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் விவசாயிகளுக்காக மிகப்பெரிய பல திட்டங்களானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு கூட 80% பேர் நீங்கள் கிராம பகுதியிலிருந்து வந்தவர்களாக இருப்பீர்கள். விவசாயிகளுக்கு உதவுவதற்காக விவசாயிகள் நிதியானது ஆண்டுக்கு 6,000 ரூபாய் ஒவ்வொருவர் கணக்கிலும் செலுத்தப்படுகிறது. हर गरीब के घर में हम टॉयलेट बना रहे हैं, बड़ी संख्या में टॉयलेट्स बन गए हैं. हर व्यक्ति को जिसके पास अपने पास पक्का मकान नहीं है उसको पक्का मकान भी मुहैया कराने का काम कर रहे हैं. और इतना ही नहीं, हम गांव की इकोनॉमी को डेवलप करने के लिए वहां पर पक्की सड़कें भी बनाने का काम तेजी के साथ कर रहे हैं. நாட்டிலே எவர் வீட்டிலே கழிவறைகள் இல்லையோ அவர்கள் வீட்டுக்கு கழிவறை, யாருக்கெல்லாம் பக்கா வீடுகள் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் பக்கா வீடுகள், அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமத்திற்கும் நல்ல சாலைகள் ஆகியவை அரசாங்கமானது இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது.
हमारे प्राइम मिनिस्टर का यह रिजॉल्व है, संकल्प है कि हम आगामी कुछ ही वर्षों के अंदर अपने देश की फार्मर्स की इनकम को 2 गुना, 2.5 गुना, 2.5 टाइम्स समझो है बढ़ा देंगे। यह उनका संकल्प है। इसीलिए हमारे प्राइम मिनिस्टर ने एग्रीकल्चर पर स्पेशल फोकस दिया है और फार्मर्स की इनकम को बढ़ाने के लिए वैल्यू एडिशन पर भी जोर दिया है और बड़े स्ट्रक्चरल रिफॉर्म्स भी किए हैं। இந்த நாட்டிலே விவசாயிகள் வாழ்வு முன்னேற வேண்டும் என பிரதம மந்திரி மோடி அவர்கள் உறுதிப்பாடு எடுத்துள்ளார்கள். ஆகவே விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு 2.5 மடங்கு ஆக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக விவசாயிகள் கட்டமைப்பிலே சீர்திருத்தங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. देश के हर नागरिक की जरूरतों को पूरा करना यह किसी भी गवर्नमेंट की मॉरल रिस्पांसिबिलिटी होती है। मैं अपनी गवर्नमेंट के बिहाफ में एश्योर करना चाहता हूं तमिलनाडु की जनता को कि हम हर परिवार की जो आवश्यकताएं हैं, जरूरतें हैं, उनको हम पूरा करेंगे। ஒவ்வொரு குடிமகனுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய கடமையாகும். ஆகவே இங்க இருக்கின்ற மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நான் ஒரு உறுதியளிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளும் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். जल जीवन मिशन के अंतर्गत हर घर में नल ले जाएंगे और इस देश के हर घर में नल होगा और नल से हम जल उसको उपलब्ध कराने का काम करेंगे। यह भी हमारी सरकार का संकल्प है। 3 करोड़ परिवारों में अब तक हम दे चुके हैं। आगे यह काम 2 वर्षों के अंदर हम पूरा करेंगे। அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய உறுதிப்பாடு ஜல் ஜீவன் மிஷன் என்கின்ற குடிநீர் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய், ஒவ்வொரு குழாயிலும் குடிநீர். இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 3 கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. விரைவிலேயே அனைவரது குடும்பத்திற்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படும். और रूरल और अर्बन इंफ्रास्ट्रक्चर पर भी मोर देन 100 लाख करोड़ हम स्पेंड करने जा रहे हैं, हम खर्च करने जा रहे हैं। और मैं अपने तमिलनाडु के दोस्तों को यह जानकारी देना चाहता हूं, द कंस्ट्रक्शन ऑफ द सेलम चेन्नई एक्सप्रेसवे विल आल्सो बिगिन इन 2021-2022. அதே போல இந்த நாட்டினுடைய ஊரக மற்றும் நகரிய உள்கட்டமைப்பிற்காக 100 லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட இருக்கிறது. சேலம் மக்களுக்காக நான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல இருக்கிறேன். சேலம் பெங்களூரு சாலை விஸ்தரிப்பு பணி இந்த 2021-22 மேற்கொள்ளப்படும். मेरे ब्रदर्स एंड सिस्टर्स, हम पॉलिटिक्स यदि करते हैं तो केवल गवर्नमेंट बनाने के लिए हम पॉलिटिक्स नहीं करते हैं। हम पॉलिटिक्स करते हैं तो इस कंट्री को बनाने के लिए, देश बनाने के लिए हम पॉलिटिक्स करते हैं। நண்பர்களே, நாம் அரசியல் நடத்துவது என்பது அதிகாரத்திற்கு வருவதற்காக, ஓட்டு வாங்குவதற்காக மாத்திரமல்ல. நாம் அரசியல் நடத்துவது என்பது இந்த நாட்டினை நிர்மாணிப்பதற்காக. आपको जानकारी होगी, डिफेंस मिनिस्टर होने के नाते आपको जानकारी देना चाहता हूं, हमारे प्राइम मिनिस्टर ने 2 स्टेट्स में डिफेंस कॉरिडोर खोलने का फैसला किया। तो उन 2 स्टेट्स में एक हमारा स्टेट उत्तर प्रदेश है और दूसरा कोई स्टेट यदि प्राइम मिनिस्टर ने चूज किया है तो दैट इज तमिलनाडु। मेरे बहनों भाइयों, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற முறையிலே உங்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்க விரும்புகிறேன். 2 பாதுகாப்பு வழித்தடங்களானது இந்த நாட்டிற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, டிஃபென்ஸ் காரிடியர். அந்த 2ல ஒன்னு என்னுடைய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் மற்றொரு மாநிலத்தை தெரிவு செய்யும் பொழுது எதை தெரிவு செய்திருக்கிறார் தெரியுமா? தமிழகத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். और जो डिफेंस कॉरिडोर तमिलनाडु में बन रहा है उसका एक नोड सेलम में भी है। और मैं आपको जानकारी देना चाहता हूं, 8000 करोड़ का इन्वेस्टमेंट प्लान्ड है आपके तमिलनाडु डिफेंस कॉरिडोर में। और अब तक 21 प्राइवेट गवर्नमेंट कंपनी और 3 PSUs ने 1140 करोड़ रुपए का इन्वेस्टमेंट कर दिया है। அதாவது இந்த பாதுகாப்பு வழித்தடங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நகரங்களிலே ஒன்றானது சேலம் மாநகரமாகும். இதுவரை இந்த டிஃபென்ஸ் காரிடியருக்கு 8000 கோடி ரூபாயிலே திட்டமிடப்பட்டு இதுவரை 21 தனியார் கம்பெனிகளும் 3 அரசு நிறுவனங்களும்
1140 கோடி ரூபாய் இதுவரை மூலதனம் செய்துள்ளது. हम अनएम्प्लॉयमेंट की प्रॉब्लम को रिजॉल्व करना चाहते हैं। देश के हर नौजवान को जो काम करना चाहता है उसके हाथों को हम काम देना चाहते हैं, हम उसको रोजगार देना चाहते हैं। इतना ही नहीं, हम अपने देश के नौजवानों को जॉब सीकर ही नहीं बनाना चाहते, अपने देश के नौजवानों को जॉब क्रिएटर बनाना चाहते हैं। இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியது அவசியம். ஆனால் நம் நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை வெறும் வேலை தேடுபவர்களாக இல்ல, வேலைகளை உருவாக்குபவர்களாக மாற்ற விரும்புகிறோம். मुद्रा योजना के माध्यम से मिनिमम रेट ऑफ इंटरेस्ट पर विदाउट कोलेटरल सिक्योरिटी देश के नौजवानों को हम लोन मुहैया करा रहे हैं। सबसे ज्यादा लोन यदि लेने का काम कहीं के नौजवानों ने किया है तो तमिलनाडु के नौजवानों ने किया है। मैं नौजवान भाइयों, मैं आपको सलूट करता हूं, आप सभी का अभिनंदन करता हूं। அதாவது சுய வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக முத்ரா வங்கி கடன் திட்டம் மூலம் மிக குறைந்த வட்டியிலே எவ்விதமான அடமானமும் இல்லாது கடன் கொடுப்பதற்கான ஏற்பாட்டினை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம். அதிலே மிக அதிகமாக கடன் பெற்றிருப்பவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஆகவே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Here, only in Tamil Nadu, the unemployed youth has taken approximately 33,807 crore rupees as loan. தமிழ்நாட்டில் மாத்திரம் வேலையில்லாத இளைஞர்கள் 33,807 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருக்கிறார்கள். आप जानते हैं कि इसका सबसे ज्यादा लाभ यदि किसी को मिलता है एमएसएमई, इनको मिलता है, वीमेन एंटरप्रेन्योर को मिलता है। और 31 नवंबर 2020 का तक कुल 22.53 करोड़ लोन दिए गए, जिसमें से 15.75 करोड़ लोन वुमेन एंटरप्रेन्योर को दिए गए। தமிழகத்திலே அதிகமாக இதில் கடன் பெற்றவர்கள் மாத்திரமல்ல, இந்த முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலமாக அதிகமாக பலன் பெற்றிருப்பது சிறு குறு தொழில்கள். அதிலும் பெண் தொழில் முனைஞர்கள் மிக அதிகமாக பலன் பெற்றிருக்கிறார்கள். 31 நவம்பர் 2020 வரை 22.53 கோடி ரூபாய் கடன் அளிக்கப்பட்டிருப்பதில் 15.75 கோடி ரூபாய் கடனானது பெண் தொழில் முனைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். आत्मनिर्भर भारत इस योजना के तहत 20 लाख करोड़ रुपए का पैकेज गवर्नमेंट ने घोषित किया है। इसके पीछे पर्पज है इकोनॉमी को भी बूस्ट देना, लेकिन हम इस सच्चाई को जानते हैं, इकोनॉमी को बूस्ट यदि मिलेगा तभी जबकि हमारे अनएम्प्लॉयड यूथ को जॉब मिलेगा। அதே போல சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கான பேக்கேஜ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சுயசார்புள்ள இந்தியாவாக நாடு மாற வேண்டுமானால் ஏதோ ஏற்கனவே இருக்கின்ற தொழில் துறைகள் அல்ல, இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாகவே இதை நாம் அடைய முடியும். पहले राजीव गांधी जी कहा करते थे, फॉर्मर प्राइम मिनिस्टर राजीव गांधी जी कहा करते थे कि 100 पैसा वहां से भेजते हैं लेकिन नीचे 13 पैसा पहुंचता है। जैसे लगता था प्रधानमंत्री लाचार हों, लेकिन हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी ने इस चैलेंज को स्वीकार किया और आज यदि 100 पैसा हम दिल्ली से भेजते हैं तो आपके अकाउंट में 100 का 100 पैसा पहुंचता है। बहनों भाइयों, एक पैसा भी कम नहीं होता। முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்னார், நான் டெல்லியிலிருந்து 100 பைசா அனுப்பினால் வெறும் 13 பைசா தான் மக்களுக்கு போய் சேருகிறது. பிரதம மந்திரி பாருங்க எவ்வளவு இது பற்றி அக்கறை இல்லாம இருந்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியிலே டெல்லியிலிருந்து 100 பைசா அனுப்பினால் 100 பைசாவும் மக்களுடைய கணக்கிலே போய் சேருகிறது. यह डिजिटाइजेशन का करिश्मा है, यह डिजिटल इंडिया का करिश्मा है कि करप्शन को भी हमने काफी हद तक मिनिमाइज किया है। आयुष्मान भारत योजना के अंतर्गत बहनों भाइयों 5 लाख रुपए तक मुफ्त इलाज बिना एक पैसे का हम सारे देश के लोगों को मुहैया कराएंगे और तेजी से इस दिशा में हम आगे बढ़ रहे हैं। प्रतिवर्ष 5 लाख रुपया मुफ्त में इलाज। அதே போல இன்றைக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று சொன்னால் டிஜிட்டல் இந்தியாவின் காரணமாகத்தான் ஆயிருக்கிறது. இதன் மூலமாக ஊழல் குறைந்திருக்கிறது. அதே போல நாம் இந்த திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதன் மூலமாக நல்லதொரு நிர்வாகத்தை தர முடியும். तमिलनाडु के मदुरई में एम्स खुलने जा रहा है। इसके लिए
1246 करोड़ रुपए दिए जा चुके हैं और 6 नए मेडिकल कॉलेज खुलने हैं और 3 और खुलने जा रहे हैं इसी तमिलनाडु में। बहनों भाइयों, हमारी गवर्नमेंट ने तमिलनाडु के डेवलपमेंट के लिए इस सीमा तक जाकर ध्यान दिया है। தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக முன்னேற்றத்திற்காக மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனையானது 1246 கோடி ரூபாயிலே வர இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இதுவரை 6 மெடிக்கல் காலேஜ் திறக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3 மெடிக்கல் மருத்துவ கல்லூரிகள் துவங்கப்பட இருக்கின்றன. तमिलनाडु का डेवलपमेंट करना मैं आपको फ्रॉम इनर कोर ऑफ माय हार्ट एश्योर करना चाहता हूं। हमारी गवर्नमेंट का कमिटमेंट है, हम अपने इस कमिटमेंट को पूरा करेंगे, चाहे हमें जितना भी पैसा खर्च क्यों न करना पड़े। सेंट्रल रिसोर्सेज से पहले स्टेट गवर्नमेंट को 32% मिलता था, लेकिन हमारे प्राइम मिनिस्टर ने स्टेट शेयर को बढ़ाकर 32 से बढ़ाकर 42% कर दिया है और तमिलनाडु को 5,42,000 करोड़ रुपया पहली बार मिला है, जबकि यूपीए के लास्ट 5 ईयर में केवल 94,540 करोड़ रुपया मिला है। முன்னேற்றம் என்று வரும்பொழுது தமிழ்நாட்டினுடைய थिंग्स आर क्लियर ना? यस, वेरी क्लियर. முன்னேற்றம் என்று வரும்பொழுது தமிழ்நாட்டை எல்லா விதத்திலும் முன்னேற்றுவதற்காக மத்திய அரசு உதவிகளை செய்து வரும். தமிழகத்தில் இதுவரைக்கும் நாம் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு 32% இருந்ததை மோடி அவர்களுடைய அரசாங்கம் 42% அதிகரித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த 6 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு நாம் 5,42,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் 94,540 கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. बहनों भाइयों, हमारी गवर्नमेंट फ्रीडम फाइटर्स जो थे, जिन्होंने आजादी दिलाने में स्ट्रगल किया है, उनका सम्मान कर रही है। हम आजादी की 75th ईयर्स सेलिब्रेट करने जा रहे हैं। कई गवर्नमेंट ने कार्यक्रम तय किए हैं, डिटेल में नहीं जाना चाहूंगा, लेकिन चाहे चंद्रशेखर आजाद हो, सरदार भगत सिंह हो, चाहे खुदीराम बोस हो, चाहे सुब्रमण्यम स्वामी हो और चाहे पसुमपोन मुथुराम लिंगा थेवर हो, उनके सैक्रिफाइसेस को भारत कभी भूल नहीं सकता है। நாம் இந்த நாட்டினுடைய 76வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்ற வேளையிலே இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை நாம் பெரிய அளவிலே மதிக்கிறோம். அது குதிராம் போஸாக இருக்கலாம், இல்ல தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய பாரதியாக இருக்கலாம், பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கலாம். அனைவரையும் நாம் மிக பெரிய அளவிலே மதிக்கிறோம். जब मैं नेशनल प्रेसिडेंट था बीजेपी का, उस समय में पसुमपोन मुथुराम लिंग थेवर के रामनद में स्थित मेमोरियल पर मैं गया था और मैं आपको यकीन दिलाना चाहता हूं, मुथुराम लिंगा थेवर जी के कंट्रीब्यूशन को हम केवल तमिलनाडु तक ही नहीं रहनेंगे, बल्कि सारे देश में हम उनके मैसेज को ले जाएंगे, उनके संदेश को ले जाएंगे। நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது ராமநாதபுரத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய தியாகத்தை வெறும் தமிழகத்தோடு நாம் குறுக்கிவிட விரும்பவில்லை, அதை நாடு முழுவதும் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். पहली बार दिल्ली में किसी गवर्नमेंट ने मथुराम लिंगा थेवर जी को सम्मान यदि दिया है बहनों भाइयों, तो हमारे फॉरवर्ड प्राइम मिनिस्टर श्री अटल बिहारी वाजपेयी जी ने दिया है। लाइफ साइज स्टैचू यदि किसी ने लगवाई है पार्लियामेंट हाउस में, तो हमारे फॉरवर्ड प्राइम मिनिस्टर रेस्पेक्टेड अटल बिहारी वाजपेयी जी ने लगवाई है। டெல்லியிலே பெரியவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களை மதிக்கின்ற விதத்திலே பாராளுமன்ற வளாகத்திற்குள் லைஃப் சைஸ் அவருக்கு ஒரு சிலையானது நிறுவப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பாராளுமன்ற வளாகத்தில் தேவர் பெருமானுடைய சிலையானது நிறுவப்பட்டது. मेरे ब्रदर्स एंड सिस्टर्स, इस समय भारत एक एस्पिरेशनल इंडिया के रूप में तेजी के साथ आगे बढ़ रहा है। मैं आप सबका आह्वान करता हूं, आप सबसे मैं अपील करता हूं, इसमें आप सब भी अपना कंट्रीब्यूशन दीजिए। और सच्चाई है कि देश का यूथ न केवल अपनी जिंदगी में क्वालिटेटिव चेंज चाहता है, बल्कि हमारे देश का नौजवान तो यह भी चाहता है चेंज की जो रफ्तार हो
वो स्लो ना हो, बल्कि चेंज की रफ्तार यदि होनी चाहिए तो सुपरसोनिक होनी चाहिए। நாம் இந்த நாட்டிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நாட்டை முன்னேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் அறைகூவல் விட விரும்புகிறேன். அதாவது நாம் மாற்றம் என்பது சொந்த வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, மாற்றத்திற்கான பாதையை தேர்ந்தெடுத்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என உங்களுக்கு நான் அறைகூவல் விடுக்கிறேன். कांग्रेस और डीएमके बराबर यह कंट्रोवर्सी क्रिएट करते हैं। आपको मालूम होगा 17 रफेल प्लेन को लेकर कंट्रोवर्सी इन लोगों ने खड़ी की है, लेकिन सीएजी से लेकर सभी ने क्लीन चिट दे दी है। 17 रफेल्स भारत की धरती पर आ चुके हैं। शेष रफेल भी 1 साल के अंदर भारत की धरती पर होंगे। बहनों भाइयों, हमारी एयरफोर्स की कैपेबिलिटी बढ़ गई है, अब हम किसी का भी मुकाबला कर सकते हैं। அதே போல ரஃபேல் ராணுவ விமானத்தை பற்றி காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஆனால் சிஏஜி அதில் எந்த விதமான முறைகேடும் நடக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. 6 ரஃபேல் விமானங்கள் விரைவிலேயே வர இருக்கின்றன. பாரத நாடு ராணுவ ரீதியாக மிகப்பெரிய வலிமை பெற்ற நாடாக மாற இருக்கிறது. रफेल प्लेन को लेकर हमारे प्राइम मिनिस्टर को यह भी कह दिया चौकीदार चोर है, लेकिन सारी एजेंसीज ने, कोर्ट ने, सभी ने यह क्लियर कर दिया बहनों भाइयों कि हमारा प्राइम मिनिस्टर जिसे यह कहते हैं चौकीदार चोर है, वो चोर नहीं बहनों भाइयों, वह प्योर है। इसको सिद्ध कर दिया। எதிர்க்கட்சிகள் ரஃபேல் விமான ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு காவலாளி திருடன், அதாவது சவுக்கிதார் சோர்கை என்று சொல்லி மாண்புமிகு பாரத பிரதமர் மீது களங்கம் கற்பிக்க நினைத்தார்கள். ஆனால் தணிக்கையாளரும் சரி, நீதிமன்றமும் சரி, இதில் எந்த விதமான முறைகேடும் நடக்கவில்லை என்பதை கூறியதன் மூலம் காவலாளி திருடன் அல்ல, தூய்மையானவன் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. तमिलनाडु की धरती धन्य है। मैं आपको याद दिलाना चाहता हूं, डॉक्टर एपीजे अब्दुल कलाम जैसे साइंटिस्ट को आदरणीय अटल बिहारी वाजपेयी ने भारत का प्रेसिडेंट बनाया। क्या यह तमिलनाडु का सम्मान नहीं था? इतना ही नहीं, उन्हें फार्मर जब उन्होंने प्रेसिडेंट बनाया, बहुत सारे लोगों ने इधर उधर की बात की थी, और आपने देखा एक आदर्श प्रेसिडेंट के रूप में उन्होंने इस देश का नाम रोशन किया है। மாண்புமிகு பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த, இதை தமிழ் மண்ணிலே சொல்ல விரும்புகிறேன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக நியமித்தார்கள். அவர் ஒரு உதாரணமான குடியரசுத் தலைவராக திகழ்ந்தார். இது தமிழகத்தை பெருமைப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு இல்லையா? और आपको इस बात की जानकारी होगी, हमारे आदरणीय अटल बिहारी वाजपेयी का तमिलनाडु के साथ क्या रिश्ता था। बहनों भाइयों, तमिलनाडु के प्रति उनके दिल में कितना प्यार था। आपको जानकारी है कि 1974 में जब उस समय की कांग्रेस सरकार ने कच्चा थीबू आइलैंड श्रीलंका के लिए छोड़ दिया था, तो अटल जी रे देश के पहले नेता हैं जिन्होंने इस आइलैंड को सीड करने के निर्णय को कंडेम किया था। और इतना ही नहीं, उन्होंने सुप्रीम कोर्ट तक भी जाने की बात संसद में कही थी। அதாவது வாஜ்பாய் அவர்களுக்கு தமிழகத்தோடு எம்மாதிரியான உறவு இருந்தது என்பதை பற்றி உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அன்றைய 1974 அன்றைய மத்திய அரசு கச்சத்தீவினை இலங்கைக்கு தாரை வார்த்து தந்த பொழுது அதை கண்டித்தது மாத்திரமல்ல, அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கும் வாஜ்பாய் அவர்கள் சென்றார்கள். बीजेपी इस बात को कभी भूल नहीं सकती है कि पहली बार सेंटर में जब अटल जी की गवर्नमेंट बनी थी, तो किसी ने होल हार्टेडली पहली बार सपोर्ट देने का काम किया था। इसी तमिलनाडु की डॉक्टर पुरुतची थलवी जया अम्मा ने ही अटल बिहारी वाजपेयी जी को अपना सपोर्ट दिया था। ஒரு விஷயத்தை தமிழகம் மறந்திருக்க முடியாது. முதலில் 1998 தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பொழுது பாரத தேசத்தில் முதலாக யார் அதற்கு ஆதரவு கொடுத்து அதில் இணைந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். मैं तमिलनाडु की जनता को विश्वास दिलाना चाहता हूं ऑन बिहाफ ऑफ बीजेपी। मेरे बहनों भाइयों, यहां पर यदि एआईएडीएमके और बीजेपी अलायंस के आप गवर्नमेंट यदि बनाते हैं, तो हमारी सरकार उनके और एमजीआर के, माने अम्मा और एमजीआर के जो भी आइडियल्स और आइडियाज हैं,
उन पर कर्म रखते हुए ही काम करेगी और आगे बढ़ेगी। நான் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்ட விரும்புகிறேன். பாரத தேசத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழகத்திலே மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் அம்மா அவர்களுடைய செயல் திட்டங்களை ஏற்று இங்கு செயல்படுத்தி கொண்டிருப்போம். अटल जी की तरह हमारे प्रधानमंत्री मोदी जी का भी तमिलनाडु के साथ एक पर्सनल रिलेशनशिप है। इसकी झलक उनके काम में दिखती है। श्रीलंका में तमिल रिफ्यूजी के एम्पावरमेंट के लिए उन्होंने लगातार कोशिश की है। मेरे बहनों भाइयों, எப்படி அட்டல்ஜி அவர்களுக்கு தமிழகத்தின் மீது தமிழ் மக்கள் மீது ஒரு அலாதியான பிரியம் உண்டோ அதுபோல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் உண்டு. ஆகவேதான் இலங்கை அகதிகள் விஷயத்திலே நாம் மிக நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். 2014 में जब नरेंद्र भाई मोदी भारत के प्रधानमंत्री बने तो ज्यादा समय नहीं लगाया। 2015 में ही वह श्रीलंका गए और जाफना एरिया में भी गए। उसके पहले जाफना कोई प्राइम मिनिस्टर नहीं गया था, वहां का दौरा किया है। वह भारत के पहले प्रधानमंत्री थे। करीब 27,000 तमिल ब्रदर्स और सिस्टर को न्यू हाउसेस श्रीलंका में देने का काम यदि किसी ने किया तो हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र भाई मोदी ने किया है। 2014 பிரதமராக பதவியேற்ற பிறகு மிக குறைந்த காலகட்டத்திற்குள்ளாக 2015 இலங்கையிலே ஜாஃப்னாவிற்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் சென்றார்கள். சரித்திரத்திலேயே ஜாஃப்னாவிற்கு சென்ற முதல் பிரதமர் என்கின்ற பெயர் மோடி அவர்களுக்கு ஏற்பட்டது. அங்கு நம்முடைய தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு 27,000 புதிய வீடுகளை அவர் கையளித்தார்கள். Our government under the leadership of Prime Minister Shri Narendra Modi is committed to ensuring that Tamil refugees in Sri Lanka live with peace, equality and dignity. அதே போல மத்தியிலே இருக்கின்ற மோடி அவர்களுடைய அரசாங்கம் இலங்கையிலே தமிழ் மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்போடும் மரியாதையுடனும் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. श्रीलंका में रहने वाले जो हमारे फिशरमैन हैं जो वहां गिरफ्तार किए जाते हैं, उनकी भी हमारी गवर्नमेंट ने चिंता की है। और जहां तक मेरी इंफॉर्मेशन है 1600 से अधिक इंडियन फिशरमैन श्रीलंका सरकार की कस्टडी से रिलीज यदि किसी ने कराया है तो हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र भाई मोदी ने कराया है। और इनमें से बड़ा नंबर यदि कहीं का है तो वह तमिलनाडु का है। 300 से अधिक फिशरमैन बोट्स भी छुड़ाने का काम हमारे प्राइम मिनिस्टर ने किया है। அதே போல இலங்கையிலே அவ்வப்பொழுது கைது செய்யப்படுகின்ற அனைத்து மீனவர்களையும் விடுதலை செய்வதிலே நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து வருகிறது. இதுவரை 1600 நம் தமிழ் மீனவர்கள் இலங்கையிலே கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல 300 மீனவர்களுடைய படகுகளும் இப்பொழுது விடுவிக்கப்பட்டு இருக்கின்றன. हमारी सक्सेस स्टोरी बहुत बड़ी है और मैं कहना चाहता हूं श्रीलंका में जितने भी अरेस्टेड हमारे फिशरमैन थे, बहनों भाइयों, सभी फिशरमैन के अनकंडीशनल रिलीज यदि किसी ने कराई है तो हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र भाई मोदी ने कराई है। நம்முடைய வெற்றியின் கதை நீளமானது தொடர்கிறது. இதுவரை கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் இலங்கை அரசாலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் தான் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். मेरे बहनों भाइयों, भारत का डिफेंस मिनिस्टर हूं, आप यह जानना चाहेंगे इंडिया चाइना स्टैंड ऑफ जो चल रहा था उसका क्या हुआ। आप सब लोगों को जानकारी होगी 9 राउंड्स की डायलॉग के बाद मिलिट्री लेवल पर डिप्लोमेटिक लेवल पर एक पार्ट अब तक रिजॉल्व हो चुका है। लेकिन कांग्रेस हमको बदनाम करने की कोशिश करती है, कहती है कि हमने भारत की जमीन गंवा दी। मैं आपको विश्वास के साथ कहना चाहता हूं बहनों भाइयों, जब तक इस शरीर में खून है, प्राण है, भारत की 1 इंच जमीन पर भी कोई मां का लाल कब्जा नहीं कर सकता। இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற முறையிலே சீனாவோடு என்ன நடக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். 9 சுற்று பேச்சுக்களுக்கு பிறகு நமக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் நம்மை குற்றம் சாட்டுகிறது இந்தியாவின் நிலத்தை நாம் கொடுத்து விட்டோம் என்று. இந்த சரீரத்திலே ரத்தமும் உயிரும் இருக்கின்ற வரை 1 இன்ச் இடம் கூட எந்த நாட்டிற்கும் விட்டு கொடுக்கப்பட மாட்டாது. बहनों भाइयों, चाहे दुनिया का कोई देश हो, चाहे दुनिया का कोई भी देश हो, भारत की सीमा पर किसी को यूनिलेटरल एक्शन करने की इजाजत भारत नहीं देगा। उसके लिए चाहे जितनी भी कीमत हमको चुकानी पड़ेगी, हम वो कीमत चुकाने को तैयार हैं। சகோதர சகோதரிகளே,
இந்த நாட்டின் எல்லை மீது எந்த நாடாக இருந்தாலும் ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி செய்யுமானால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உபயோகிக்காமல் அதை எதிர்க்காமல் சும்மா இருக்க மாட்டோம். அதற்கு எந்த விலை வேண்டுமானாலும் கொடுப்போம். जो 9 राउंड की मिलिट्री और डिप्लोमेटिक डायलॉग के बाद जो समाधान हुआ था वह डिसएंगेजमेंट का प्रोसेस वह पूरा हो चुका है। लेकिन दुर्भाग्य है, अनफॉर्चुनेटली कांग्रेस पार्टी इंडियन आर्मी की ब्रेवरी और करेज पर डाउट करती है। मैं आपसे पूछना चाहता हूं, सुप्रीम सैक्रिफाइस देने वाले सैनिकों का क्या यह कांग्रेस पार्टी अपमान नहीं कर रही है? मैं आपसे एक सवाल पूछता हूं, ध्यान से सुनिए। कांग्रेस कच्ची निंगाल नल्लवरा ಕೆಟ್ಟವರ சகோதர சகோதரிகளே, 9 சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு சீனா அதனுடைய ஆக்கிரமித்த பகுதியிலிருந்து பின்வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் இது பற்றி சந்தேகங்களை காங்கிரஸ் எழுப்புகிறது. அதாவது இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கு அவர்களுடைய தியாகத்தை அவமதிக்கிற விதத்திலே பேசுகிறது. நான் உங்களிடம் கேட்கிறேன், காங்கிரஸ் நல்லவர்களா கெட்டவர்களா? Again you ask this question. மீண்டும் சொல்லுங்கள், காங்கிரஸ் நல்லவர்களா கெட்டவர்களா? ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை அவமரியாதை செய்கின்ற காங்கிரஸ் நல்லவர்களா கெட்டவர்களா? Very good. Brothers and sisters, मैं आपको विश्वास दिलाकर जाना चाहता हूं डिफेंस मिनिस्टर के रूप में कि हमारी गवर्नमेंट अंडर द लीडरशिप ऑफ प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी इंडिया की यूनिटी, टेरिटोरियल इंटीग्रिटी और सॉवरेंटी के साथ हमने न कभी समझौता किया है, न समझौता किया था और न कभी समझौता करेंगे। यह आपको विश्वास दिलाकर जाना चाहता हूं. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற முறையிலே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நம்பிக்கை ஊட்ட விரும்புகிறேன். இதுவரை இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு, எல்லை, ஒற்றுமை இதன் விஷயங்களிலே பாரதிய ஜனதா கட்சி அரசு இதுவரை சமரசம் செய்வதில்லை, ஒருபோதும் செய்யாது என்ற நம்பிக்கை உங்களுக்கு நான் ஊட்ட விரும்புகிறேன். जिस कांग्रेस पार्टी ने इतनी नापाक हरकतें की उसके साथ डीएमके ने हाथ मिला लिया. In my opinion, DMK and Congress are strange bedfellows and they are marrying each other, but they do not have any chemistry. இந்த மோசமான காங்கிரஸ் கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது. இவர்கள் வினோதமான நண்பர்கள், ஸ்ட்ரேஞ்ச் பெட்ஃபெலோஸ். இவர்களுடைய கூட்டணியானது ஏற்புடையதாக இல்லை. जब किसी ने मुझसे कहा था कि डीएमके के लोगों से जब अलग से बात होती है तो कहते हैं कांग्रेस की पार्टी फॉर बर्डन फॉर अस. द ओनली कॉमन थ्रेड बिटवीन बोथ द पार्टीज इज देयर लव ऑफ अपीजमेंट. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் மக்களுக்கு பாரமாக இருக்கின்ற கட்சி. அவர்களிடையே பொதுவாக இருக்கின்ற ஒரே விஷயம் சிறுபான்மையினரை தாஜா செய்வது. कांग्रेस और डीएमके का मॉडल करप्शन और अपीजमेंट पर बेस्ड है और वह जिस तरीके से अपीजमेंट पॉलिटिक्स कर रहे हैं वह तमिलनाडु की सोशल फैब्रिक को कमजोर करेगा. यह मैं विनम्र अनुरोध करना चाहता हूं डीएमके और कांग्रेस अलायंस के लोगों से कि तमिलनाडु के सोशल फैब्रिक को यह कमजोर करेगा, जबकि हमारा मानना है कि जस्टिस फॉर ऑल, अपीजमेंट ऑफ नन. காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஊழல் மற்றும் தாஜா செய்யும் அரசியல் போக்கை கடைபிடித்து இருக்கிறார்கள். இதன் மூலமாக மிகப்பெரிய சமூக சீர்கேடு ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்பாடு அனைவருக்கும் நீதி, எவரையும் தாஜா செய்வது அநீதி. मेरे ब्रदर्स एंड सिस्टर्स, तमिलनाडु की जनता स्टेबल और ड्यूरेबल गवर्नमेंट चाहती है ताकि डेवलपमेंट में किसी भी प्रकार का डिसरप्शन न होने पाए. द सक्सेस ऑफ आवर विट्रियल यात्रा हैज शेकन डीएमके एंड कांग्रेस इन तमिलनाडु. தமிழகத்திலே நிலையான நல்ல ஆட்சி வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிவேல் யாத்திரை திமுகவையும் காங்கிரஸையும் ஆட்டம் காண செய்திருக்கிறது.
मैं पूरी तरह से कॉन्फिडेंट हूं अब तमिलनाडु की जनता कांग्रेस डीएमके इस अलायंस को कभी भी पसंद नहीं करेगी, कभी भी इनकी गवर्नमेंट नहीं बनाएगी, क्योंकि उसे तो लोटस फ्लावर और टू लीव्स की जोड़ी ही पसंद है। लोटस फ्लावर और टू लीव्स, यही जो है जोड़ी, यही कॉम्बिनेशन तमिलनाडु की जनता को पसंद है। தமிழக மக்கள் நிச்சயமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விரும்ப மாட்டார்கள், அதற்கு வாக்களிக்க மாட்டார்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம் தாமரை இரட்டை இலை ஜோடியைத்தான் விரும்புகிறார்கள். Only lotus and leaf can bring prosperity to this great land of Tamil Nadu. தாமரையும் இரட்டை இலையும் மாத்திரமே இந்த மகத்தான தமிழகத்திற்கு வளமையை முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். मैं यहां मौजूद बड़ी संख्या में मैं देख रहा हूं, ऐसी क्राउड तमिलनाडु में मैंने कभी नहीं देखी थी। 6 इयर्स तक नेशनल प्रेसिडेंट बीजेपी का रहा हूं, ये ह्यूज क्राउड जो मैं देख रहा हूं कभी नहीं देखा था। मैं इसके लिए आपको कांग्रेचुलेट करना चाहता हूं, डॉक्टर मुरुगन जी, विनोद जी, आपको VIM, आप सभी को, पूरी आपकी टीम को मैं कांग्रेचुलेट करना चाहता हूं। ये करिश्मा मैं तमिलनाडु के अंदर देख रहा हूं, ये परिवर्तन की, चेंज की एक वेव चल रही है। இப்பொழுது மிகப்பெரிய எண்ணிக்கையிலே நான் இங்கே இளைஞர்களை காண்கிறேன். 6 ஆண்டு காலம் நான் அகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறேன். இம்மாதிரியான கூட்டத்தை நான் தமிழகத்திலே கண்டதில்லை. ஆகவே மாநில தலைவர் முருகன், இளைஞரணி தலைவர் வினோஜ் மற்றும் தேஜஸ்வி சூர்யா ஆகியவர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் மாற்றத்தை நோக்கி நடைபோட துவங்கி இருக்கிறது. My dear young friends, I want to appeal all of you only one thing. Please go to booth तक जाओ और बीजेपी DMK का संदेश पहुंचाओ और इस तमिलनाडु असेंबली में 2/3 क्लियर मेजॉरिटी के साथ बीजेपी DMK को पहुंचने से दुनिया की कोई ताकत रोक नहीं सकती है। இளைஞர்களே, இளம் நண்பர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நான் பூத்திற்கு செல்லுங்கள். பூத்திலே சென்று பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவுடைய செய்தியை வீடு வீடாக எடுத்து செல்லுங்கள். இந்த சட்டமன்ற வளாகத்திலே 2/3 பங்கு பெரும்பான்மையோடு எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். When people see youth at the booth level, they are inspired. इसलिए मैं आपसे कहना चाहता हूं, आप तमिलनाडु के एक वोटर को इंस्पायर करने की आपके अंदर कैपेबिलिटी है। आई नो वेरी वेल। निकल पड़िए, बूथ पर जाइए और न्यू इंडिया बनाने का संकल्प हमारे प्राइम मिनिस्टर ने लिया है, तो यहां पर भी प्राइम मिनिस्टर नरेंद्र भाई मोदी के लीडरशिप में हम न्यू तमिलनाडु का हम निर्माण करेंगे। இளைஞர்களே, இளம் நண்பர்களே, நீங்கள் பூத்துகளிலே செல்லும் பொழுது உங்களை பார்த்தால் அங்கு இருக்கின்ற வாக்காளர்களுக்கு உற்சாகம் வரும். ஆகவே இங்கிருந்து நீங்கள் பூத்துக்கு செல்லுங்கள். அங்கு புதிய இந்தியாவினுடைய பிரதம மந்திரியினுடைய செய்தியை எடுத்துக்கொண்டு போய் புதிய தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான பணியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். Nanari, I am okay. Nanari, thank you very much. बोलिए भारत माता की, भारत माता की जय. थैंक यू वेरी मच.